எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யார் இந்த ஏவா வேலு? இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் வந்ததுக்கான காரணம் என்னன்னு நாம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வையில் ஏவா வேலு யார் சார்? என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பஸ் கண்டக்டர் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காலத்துல, அதற்கு முன்பு ஆயில் இன்ஜின் மெக்கானிக். அப்போ இவர் முதல்ல ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கா தான் வாழ்க்கையை துவக்கிறது. இப்போ ஆற்காடு இல்லாம நீங்க ஸ்டாலினுக்கு அனைத்து ஆற்காடு ஏற்பாடு யாரு? ஏவா வேலு. இதுதான் கலைஞருக்கு ஆற்காட்டார், ஸ்டாலினுக்கு ஏவா வேலு என்ற ஏற்பாட்டார். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு கொழுப்பெல்லாம் குழப்பி ஒரு ஆளை செஞ்சா அதான் துரைமுருகன். எனக்கு திமுக தரப்பு சொன்ன செய்தி தான், எனக்கு ஒன்றும் வஞ்சம் கிடையாது. திமுக தரப்பு சொன்னது, நானும் நிறைய பேர் பேசினேன். இல்ல அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாலி. அதான் இருங்க, ஜாலி. இது என்ன ஜாலி? தலை பாதி என்ன தளபதி அவர் அப்படி கமெண்ட் அடிக்கிறாரா? யாரு? ஸ்டாலின் தளபதிக்கு போன் பண்ணி சொல்றாரு, இப்படி அரசியல் வாழ்க்கையே முடிச்சுட்டானுங்க எதிரி ஏவா வேலுங்கிறாரு. ஏவா வேலு என்ன டார்கெட்? அதுதான் அரசியல். ஏவா வேலு துரைமுருகன் சண்டை போயிட்டு இருக்கா என்ன? பெரிய சண்டை. துரைமுருகன் அங்க டம்மியா போயிட்டாரு. திமுகவுல இருக்க பிச்சாண்டி காணாம போயிட்டாரு. பிச்சாண்டி ஒரு சமூக தலைவர். எங்க நீங்க பன்னீர் பெல்ட்ல பிச்சாண்டி வீட்டு வசதி வாரித்துறை அமைச்சர், நீங்க ஸ்டெப் கட்டிங்லாம் வச்சிருப்பாரு. திருவண்ணாமலைனா பிச்சாண்டி, பிச்சாண்டி திருவண்ணாமலை. என்ன ஆனாரு? அட்ரஸே இல்ல. யார் பண்ணது? யாரு? ஏவா வேலு தான். எம்எல்ஏ, அப்புறம் கல்வி தந்தை. நீங்க தோத்து போயிட்டா கல்வி தந்தை, ஜெயிச்சா மந்திரி. எப்படி? அப்ப அதுலதான் இந்த கேட்டகரியில வந்துடுறாரு. ஆர்எம்பியுடைய விசுவாசியா வந்துடுறாரு. வந்து ஜானகியம்மை விசுவாசியாக அருணை பொருளியல் கல்லூரி கிடைக்குது. கிடைச்ச பிறகு நீங்க கல்லூரியில பணம் கொட்ட ஆரம்பிக்கும். நிறைய பேர் எம்ஜிஆருடைய பிள்ளைன்னு சொல்றான். என்ன, எனக்கு தலைவன் இல்லையா அவன், என் தந்தை. நீங்க பிரபாரம் சொல்றாங்கல்ல, இருந்தா தலைவன், இறந்தால் இறைவன். அதே மாதிரி எம்ஜிஆர் தான் என்னை அடையாளம் காமிச்சாரு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா கலைஞர் வாரிசுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். கலைஞர் என்னை வளர்த்தி விட்டாரு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாம் யாரை சொல்றான்? எம்ஜிஆர் தான் என்னை வளர்த்தி விட்டாரு. நீங்க துரைமுருகனை டம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரே காரணத்தினாலதான் வளர்க்கப்பட்டவர் தான் யாரு? ஏவா வேலு. ஏவா வேலு வளர்ந்து இன்னைக்கு துரைமுருகிட்ட இருந்த பொதுப்பணித்துறை, பிடபிள்யூ, நீங்க எல்லாம் யாருட்டு இருக்குது? ஏவா வேலு எடுத்தா இருக்கு. ஏவா வேலு இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஏவா வேலு ராஜாத்தி அம்மாவோட நீங்க சிசியன், கனிமொழியோட சிசியன், நீங்க துர்கா அம்மா கூட சிசியன், தளபதி கூட சிசியன், சபரீசன் கூட சிசியன், உதயநிதி தம்பி தம்பி நீங்க சொன்னா அப்படி குடிஞ்சிருவாராம். யார? யாருக்கிட்ட? உதயநிதி தம்பி நீங்க சொன்னா சரி தம்பி. வேலை உன் பையன் கடத்திட்டு வந்துட்டான். கடத்திட்டு வந்து கர்ப்பம் ஆக்கி விட்டான். படிக்க வந்ததை மாணவியை மனைவி ஆக்கிட்டான். அதனால அவன் திருப்பி கடத்திட்டு போறான். அவ்வளோதானே, பத்திரமா வச்சிருப்பான். தாயும் பிள்ளையும் குழந்தை குட்டியோடு அனுப்புவான். யார் சொன்னது? கலைஞர் சொன்னது. அப்போ அது அவருக்கு பெரிய வருத்தம். இருந்தாலுமே இப்போ குழந்தை குட்டி குடும்பத்தோடு இருக்காங்க. அந்த ஆந்திரா குடும்பம் கலைஞர் போட்ட வீடு பூரா மாட்டி வச்சிருக்காங்க. அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் அவர் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இந்த ஏவா வேலு அப்படின்றத பேசுவோம் சார். ஏவா வேலுடைய ஆரம்ப கால வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் கண்டக்டரா இருந்திருக்காரு. பஸ் கண்டக்டர் மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் இருந்திருக்காரு. சினிமாவெல்லாம் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவரு நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்றதாகவும் சொல்றாங்க. அஃபிஷியலா இல்லைனாலும் அன்அஃபிஷியலா அவர் வந்து ப்ரொடியூசராக தான் இன்னமும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி வேந்தராகவும் இவர் அறியப்படுகிறார். திருவண்ணாமலையை சுற்றி, திருவண்ணாமலையில எப்போ அருணாச்சலேஸ்வரர் தான் எல்லாமே, ஆனா திருவண்ணாமலைனா ஏவா வேலு அப்படி மாறி போச்சுன்றாங்க. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கார். அதே போல நிறைய மருத்துவமனைகள், திரும்பிய பக்கமெல்லாம்
ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஏவாவேலு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். படிக்கணும்னாலையும் ஏவாவேலுடைய நிறுவனங்கள்ல தான் படிக்கணும், அப்படி இருக்கு. யார் இந்த ஏவாவேலு? இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் வந்ததுக்கான காரணம் என்னன்னு நாம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள் பார்வையில் ஏவாவேலு யார் சார்? இல்லை, ஏவாவேலு ஒரு மிக சாதாரணமாக, அதாவது வறுமைக்கு கோட்டுக்கு கீழ் வாழ்ந்த ஒரு நபர். நீங்கள் அவங்க அப்பா காலத்தில், அவர் காலத்தில் நீங்கள் பள்ளி கல்வியை முடிக்க முடியல. இதுதான் அடிப்படையான விஷயம். நீங்கள் பள்ளி கல்வியை முடிக்காமல் நிறுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, பஸ் கண்டக்டர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச காலத்தில், அதற்கு முன்பு ஆயில் இன்ஜின் மெக்கானிக். ஆயில் இன்ஜின்னா நீங்கள் ஒரு வறண்ட மாவட்டம் இல்லையா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீங்கள் திருவண்ணாமலை வறண்ட மாவட்டம். அதனால் நீங்கள் கிணறு தூண்டி கிணத்துல என்ன பண்ணுவாங்க, ஆயில் இன்ஜின் வச்சு தான் தண்ணி எடுப்பாங்க. அப்போ ஆயில் இன்ஜின் தான், நீங்கள் கிணறுன்னு இருந்தால் ஆயில் இன்ஜின் இருக்கும். அப்போது இவர் முதல்ல ஆயில் இன்ஜின் மெக்கானிக்காக தான் வாழ்க்கையை துவக்கிறார். இதுதான் அவருடைய அடிப்படை வாழ்க்கை. நீங்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கிராமத்திலேருந்து நகரத்துக்கு குடிபெயர்றாரு. குடிபெயர்ந்த பிறகு தான் நீங்கள் அந்த காலத்தில் திருவண்ணாமலையில் பெரிய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாவு சண்முகம், பாவுசா. நீங்கள் இவர் இயற்கையாகவே எம்ஜிஆர் ரசிகர். ஏவாவேலு தண்டாம்பட்டு ஏவாவேலு. ஆமாம், அதெல்லாம் அப்புறம் வருது. ஓகே, தண்டாம்பட்டு தான் கடைசியாக வருது. அவங்க ஊர் பேர். அதாவது எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க அவருக்கு. அதுதான் அந்த தொகுதி. எப்போ 84 நம்ம முன்னாடி வந்துடுவோம். அப்போ இவர் எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகராக இருந்த காலத்தில் அவர் நெருங்கிய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ராமாவரம் தோட்டம்னா எம்ஜிஆர் வீடு. அங்கிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் தகவல் கேட்கும்போது சொன்னார், இவர் பாவு சண்முகம் வரும்போது பை தூக்கிட்டு வருவார், நான் பார்த்துருக்கேன். பாவுசாவுடைய பைய தூக்குற வேலையை பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேங்கிறார் ஏவாவேலு. காரில் உட்காந்துட்டு வருவார். பாவுசாவுடைய உதவியாளராக தான் அவர் முதல்ல தோட்டத்துக்கு வர்றார். பாவுசா திமுகவில் பெரிய அதிமுகவுடைய பொருளாளர். ஓகே, எம்ஜிஆருக்கு ஆலோசகர். ஓகே, பெரிய மந்திரி. நீங்க 72லயே திமுகவிலிருந்து உடைச்சிட்டு வந்து சேர்ந்த ஒரு பெரிய ஜாம்பவான் பாவுசானா நீங்க திமுகவில் பெரிய அடையாளம். திமுகவிலிருந்து அப்படியே எம்ஜிஆர்ட்ட வந்து சேர்ந்தவர் தான் பாவுசாவுக்கு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஏவாவேலு வரலாறு பேசுவோம். அப்போ காரு திறந்து விட்டு பை தூக்கிட்டு பெட்டியை கொண்டு ரூமில் வச்சுட்டு திருப்பி எடுத்து இந்த வேலையை செய்யும்போது பார்த்துருக்காரு. எனக்கு சொன்னார், அவர் பேர் வேண்டாம், எடுபுடி. இதுதான் உண்மை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கலைஞருக்கு எடுபடியாக போயிருக்காரு. ஏவினால் தான் செய்வார், மற்ற ஆளெல்லாம் ஏவாமையே செய்வார் ஏவாவேலு. இதை கலைஞருடைய வசனம். ஏவல்னா ஆணை இல்லாமலே செய்வார். ஆமாம். அதாவது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆற்காடு வீராசாமி கலைஞர் என்ன சொல்லுவார், நீங்கள் அதாவது எங்கேயோ ஒரு கட்சிக்காரன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கை கழுவி இருக்கார். யார்? கலைஞர். கைகள் உன்னை துண்டு கொடுங்கப்பான்னு இருக்கார். இவங்க அந்த துண்டு எடுக்கிறதுக்கு ஓடி இருக்காங்க. ஒன்று ஆற்காட்டார் எப்போவுமே துண்டு போட்டிருப்பார். துண்டு எடுத்த தலைவர், தொடங்கிய தலைவரை கையை பாய. அப்போ சொன்னார், உன்னுடைய துண்டை விட இந்த துண்டுதாயா பெரிய விஷயம். சரி, யார் சொன்னது? கலைஞர். நீங்கள் ஆற்காட்டார் வந்து கலைஞருடைய நிழல். ஆமாம். அதாவது அறிவாலயத்துக்கு 5 பஸ்ஸில் மாவட்ட செயலாளருக்கு எதிராக போட்டியிடுற மாவட்ட செயலாளர் 2 கோஷ்டி என்னவான். நீங்கள் இவன் 200 பேர், அவன் 200 பேர் வந்து நிற்பான். வெட்டு குத்து கத்தி கப்படா கூட நிற்பான். மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் போட்டின்னா அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கும். கலைஞர் கேஷுவலாக வருவார். வந்து பாப்பா, என்ன இவன் 200 பேர் நிற்கிறான், அவன் 200 பேர் நிற்கிறான், நான் தான் மாவட்ட செயலாளர், நீ தான் மாவட்ட செயலாளர்னு. அப்போ ஒன்று இப்போ பார்ப்பார், ஆற்காடை டீல் பண்ணியான்ட்டு அவர் சினிமா பார்க்க போயிடுவார். நீங்கள் அப்போது நான் எதுக்கானா, கலைஞர் சினிமா பார்க்க போனான்னு நான் சொல்ல வரல, டிவி பார்க்க போனான்னு சொல்ல வரல. இந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஆள் யாரு? அதுதான் விஷயம். இப்போ ஆற்காடு இல்லாமல் நீங்கள் ஸ்டாலினுக்கு அனைத்து ஆற்காடு ஏற்பாடு யாரு? ஏவாவேலு. இதுதான்
புரியுதா உங்களுக்கு? சரி. நீங்க கலைஞருக்கு ஆற்காட்டார், ஸ்டாலினுக்கு ஏவாவேலு ஏவாவேலு என்ற ஏற்பாட்டார். எல்லா சகல விஷயங்களும் புரியுதா உங்களுக்கு? அதாவது கட்சியினுடைய நிதி இன்னைக்கு ஐடி அங்க போய் தோன்றான்னா திமுகவினுடைய ட்ரெஷரர் அறிவிக்கப்படாத நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை யார்கிட்ட இருந்தது? நம்பர் 2 கலைஞருடைய அனைத்துக்குமான ஆலோசகர் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து பொதுப்பணித்துறை. பிடபிள்யூ யார்கிட்ட இருந்தது? அவர்கிட்ட 2 யார்கிட்ட இருக்கு? ஏவாவேலு. நீங்க தேவராஜ் அவர் யாரு? துரைமுருகனுடைய ஏற்பாட்டாளர், ஆற்காட்டாளர். யாருக்கு? துரைமுருகனுக்கு. இப்ப யாருக்கு இருக்கு? அவரு தேவராஜ்ங்கிறவரு துரைமுருகனுடைய அனைத்து ஏற்பாட்டாளர், ஆற்காட்டார். கலைஞருக்கு ஆற்காட்டார். தேவராஜ் சொல்றீங்க? ஜோலார்பேட்டை எம்எல்ஏ துரைமுருகனுடைய ஆளினால் அழகுராஜா அவருதான். நீங்க எல்லா பினாமி அவருதான். எத்தனை வருஷமா நிழல் மாதிரி இருந்தவர் இப்ப யாருக்கு நிழலா மாறிட்டாரு? ஏவாவேலுக்கு. எதுக்காக? அதுதான் அப்படின்னா துரைமுருகனுடைய மாவட்டம், அதுக்கு நெருங்கின வட்டம் ஜோலார்பேட்டை. ஆமா. அப்ப துரைமுருகன் கூட தான் நிக்கணும் தேவராஜ். இப்ப யார் கூட இருக்காரு? சீட்டு வாங்கி கொடுத்ததே ஏவாவேலு. அப்போ துரைமுருகன் அப்ஜெக்ஷன் பண்ணிருப்பாரு. நீங்க துரைமுருகனுக்கு நீங்க காட்பாடி இருந்தாருல, ஆமா, தோத்து போயிருவாரு நிலைமை. ஐயோ நெஞ்சு வலிக்குது. யாரு? தேர்தல் ரிசல்ட் வரும்போது துரைமுருகன் தோத்து போயிருவாருங்கிறாங்க. 3 மணி வரைக்கும். ஆமா ஆமா. உடனே தளபதிக்கு போன் பண்ணி சொல்றாரு, என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிச்சுட்டானுங்க எதிரி ஏவாவேலுங்கிறாரு. ஏவாவேலு என்ன டார்கெட்? அதுதான் அரசியல். ஏவாவேலு துரைமுருகன் சண்டை போயிட்டு இருக்கா என்ன? பெரிய சண்டை. நீங்க சார் அதாவது நீங்க காட்பாடி, ஜோலார்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை வன்னியர் சங்க தலைவர் ஏவாவேலு. அத்தனை வன்னியர் யார்கிட்ட இருக்காங்க? ஏவாவேலு பின்னாடி இருக்காங்க. நீங்க அதாவது வன்னியர் சமூகம், அவர் நாயுடுவா இருந்தாலுமே அத்தனை வன்னியர் தலைவர்கள் பூரா, அத்தனை வன்னியர் உண்டி செயலர், நகர செயலர் எல்லாமே துரைமுருகன் வீட்டுக்கு யாரும் போறதே இல்லை. எல்லாம் யார் வீட்டுக்கு போயிருக்காங்க? ஏவாவேலு தான். திமுக பேசும்போது சாதியை பேச வேண்டியதா, வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. ஏன்னா சாதி இல்லாம நீங்க அரசியலே இல்லை. சாதி இல்லாம நீங்க இவரு நம்ம தேவர் ஜெயந்திக்கு அனைத்து தலைவரும் பண்ணிக்கிறாங்க. முக்குளத்தோர் வாக்கு வேணும். ஏடிஎம்கே என்ன சொல்லுவாங்க? ஜெயலலிதா சசிகலா இருந்த காலத்துல தேவர் கட்சி பச்சையா சொன்னானே இல்லையா? என்ன கட்சி? அதுல வன்னியர் இல்லையா? அதுல நாடார் இல்லையா? செட்டியார் இல்லையா? முதலியார் இல்லையா? தலித் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதுக்கு அந்த கட்சிக்கு என்ன பேரு? தேவர் கட்சி. அப்போ சாதியும் தமிழக அரசியலும் பிரிக்க முடியாது. அப்போ நீங்க காட்பாடி, திருவண்ணாமலை, வேலூர் அங்க அந்த பகுதியில் பூரா துரைமுருகன் இப்ப அங்க டம்மி. துரைமுருகன் டம்மி இல்ல, வன்னியர் சமூக மக்களின் அடையாளமாக கூட திரு துரைமுருகன் இருக்காருன்னு சொல்ல முடியும். இருந்தா அப்புறம் சார் இருந்தா ஏன் சார் 709 ஓட்டு ஜெயிக்கிறாரு? நீங்க 75,000 ஓட்டுல ஜெயிக்கணும். சொல்லுங்க. 75,000 ஓட்டு இல்லைங்க ஜெயிக்கணும் அவரு. ஐயோ நான் தோத்து போயிடுவேன், எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு மாத்திரை, சோத்துக்கு போல மாத்திரை ஏன் சாப்பிட்றாரு? நீங்க உண்மையாகவே நீங்க வன்னியர் சமூக தலைவராக இருந்தா அந்த சமூகத்தினுடைய அடையாளமா துரைமுருகன் அதை காமிச்சுதான் சீனா போட்டுட்டு இருக்காரு. இப்போ அது உண்மையாக இருந்தா நீங்க பார்டர் ஓட்டுல ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்ன பண்றாரு? ஏவாவேலு தூக்கிட்டு வராரு. நீங்க சும்மா இருந்த தேவராஜை கூப்பிட்டு துரைமுருகன் இழுத்து கார்டு சீட்டை கொடுத்து ஜோலார்பேட்டையில் நீ இல்லையா? அப்போ சமூகம் அங்கே முக்கியம் இல்லை. எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா தாராளம் தான் முக்கியம். ஏவாவேலை பொறுத்த வரைக்கும் எதை நீங்கள் ஆற்காட்டார் மாதிரி தான், எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்னப்பா எதிர்பார்க்குற? ஒரு 10 லட்சம், இந்த 5 லட்சம் வச்சுக்க. நான் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் துரைமுருகன் அங்கே டம்மியாக போயிட்டாரு. திமுகவில் இருக்க பிச்சாண்டி காணாமல் போயிட்டாரு. பிச்சாண்டி ஒரு சமூக தலைவர். எங்க நீங்க வன்னியர் பெல்ட்ல பிச்சாண்டி வீட்டு வசதி வாரித்துறை அமைச்சர். நீங்க ஸ்டெப் கட்டிங்லாம் வச்சிருப்பார். பல தடவை துணை சபாநாயகர். ஆனா மந்திரி அவரு. திருவண்ணாமலைனா பிச்சாண்டி திருவண்ணாமலை. என்ன ஆனாரு? அட்ரஸே இல்லை. யார் பண்ணது? யாரு? ஏவாவேலு தான். அப்போ எப்படி இவர் அரசியலுக்குள்ள வந்தாருன்னா, நீங்க நம்ம பாவு சண்முகத்துக்கு அப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு சினிமா கதை மாதிரி. அப்போ பாவுசா கூட இருக்காரு. பாவுசா கூட இருந்து பாவுசாவுடைய நிழலா மாறிடுறாரு.
நிழலாக மாறின பிறகு இவர் 84 எம்ஜிஆர் புருக்குலின் மருத்துவமனையில் அட்மிட். அப்போது ஆர்எம்வி தான் அந்த கட்சியை நடத்தினார். எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் நீங்கள் தலைவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு போல தலைவருடைய மேனேஜர். நீங்கள் எப்படி கலைஞருக்கு ஆர்காட்டார், அதே போல் நீங்கள் எம்ஜிஆருக்கு ஆரம்பி நம்ம ஆரம்பி பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம். நீங்கள் சத்யா பிலிம்ஸு இப்போ மாடியில் மேலே கீழே எம்ஜிஆர் வீடு எங்கே அந்த லாய்ஸ் ரோட்டில் பூட்டை 3 தடவை இழுத்து பார்ப்பாராம். ஏன்னா உள்ள அன்னைக்கு இப்போ பெரிய இரும்பு பெட்டியில் ஒரு 5000 10,000 தான் பணம் இருக்கும். அதை விட அடிச்சுட்டு போயிடும். என்ன பண்ணுவார், முழுத்திருந்து பார்ப்பாராம். சாவியை கொடுத்து கீழே உட்காந்துருப்பாரா சக்கரை பண்ணி சாயங்காலம் வரும்போது இந்தாங்க சாவியை கொடு, இல்லை ஒரு நிமிஷம் கொடுங்க, இழுத்துருந்து பார்ப்பாராம். அப்போது எம்ஜிஆருடைய காசுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தவர் யார்? ஆரம் வீரப்பன் தான். அப்போ அந்த ஆரம் வீரப்பன் என்ன பண்ணுறாரு, திமுகவுக்கு எதிராக இந்த தலைவர் இல்லாமல் தலைவர் பிரச்சாரத்துக்கு வர முடியாது, எப்படியாவது அதிமுக ஜெயிக்கணும்னா விசுவாசமான ஆட்களை தேடி பிடிச்சதுல தான் நம்ம வேலு கிடைக்கிறார். வேலுக்கு தான் தண்டராம்பட்டு தொகுதியை பாவுசாவுடைய சிசியன் அந்த தொகுதி கொடுக்குறாங்க, ஜெயிச்சார். ஓகே, அதுதான் இவருக்கு அந்த பேர். வேலு மாதிரி என்ன, வேலுக்கு முன்னாடி என்ன பேரு? தண்டராம்பட்டு ஏவா. இதுதான் அவருடைய அடையாளம். இப்போ எம்எல்ஏ ஆயிட்டார். எம்எல்ஏ ஆன பிறகு ஜானகி 29 நாள் அந்த அம்மா முதலமைச்சர். முதலமைச்சராக இருக்கும்போது போய் சொல்ல, அம்மா எல்லாருக்கும் காலேஜ் கொடுக்குறீங்க, எல்லாம் பழைய ஆளு, ஜேபிஆருக்கு, விஐடிக்கு, நம்ம ஐஸ்வரி கணேஷ், ஐஸ்வரியோட பையன், இப்படி இங்க இருக்கக்கூடிய உடையாரு கிடையாரு எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு காலேஜ் கொடுக்குமா? சரிப்பா. அப்போ கொடுக்கப்பட்டதான் அருணை பொறியியல் கல்லூரி. அருணை எம்எல்ஏ, அப்புறம் கல்வி தந்தை. நீங்க தோத்து போயிட்டா கல்வி தந்தை, ஜெயிச்சா மந்திரி. எப்படி? அப்ப அதுலதான் இந்த கேட்டகரியில வந்துடுறாரு. ஆர்எம்வியுடைய விசுவாசியா வந்துடுறாரு. வந்து ஜானகியம்மை விசுவாசியாக அருணை பொறியியல் கல்லூரி கிடைக்குது. கிடைச்ச பிறகு நீங்க கல்லூரியில பணம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே திருவண்ணாமலை வேலூர்ல சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் படப்போட்டி. இப்பெல்லாம் வந்து மெட்ராஸ்ல இருந்தே ஓட்டிடுவான். அன்னைக்கு வந்து படப்பெட்டி கொண்டு போகணும். நீங்கள் எப்போயுமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஒரு 100 படப்பெட்டி இருக்கும். நான் ஆணையிட்டால் வைத்த எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் தங்கன்னு 100 படப்பெட்டி இருக்கும். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தொழிலை இவர் செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் கூத்து கலைஞராக இருந்திருக்கார். கூத்து கலைஞரா, இது சினிமா ஆர்வம் தானே. நடிப்பாசை எல்லாருக்கும் முதலமைச்சர் நேரா எம்ஜிஆர் மாதிரி ஆயிரணும், சினிமா ஆசை. பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல எம்ஜிஆர் சொல்ற என்னுடைய கலை உலக வாரிசே பாக்யராஜ்னு சொன்னார். உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, எம்ஜிஆருக்கு அடுத்து நம்மகிட்ட எல்லாம் ஓட்டு போட்டுருவான் பாக்யராஜ். கலை உலக தலைவரே சொல்லிட்டாரியா, நான் தாயா அடுத்த முதலமைச்சர். கலை உலக வாரிசுன்னு இவர் அரசியல் வாரிசுன்னு. அதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, ராமராஜன் நீங்க பீக்கில் இருந்தார்ல, பீக்கில் இருக்கும்போது ராமராஜன் சுத்தி இருக்க ஆள்லாம் சொல்லுவாங்களா, தலைவருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு கிராமங்கள்ல படம் எல்லா பயிலும் இந்த கரகாட்டக்காரன் 100 நாள் 150 நாள் ஓடிச்சு. தலை எழுத்துங்க, தமிழ்நாட்டினுடைய தலை எழுத்து. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நீங்க தாங்க முதலமைச்சர், சுத்தி இருக்கிற புறம் சொல்லி யாரு, ராமராஜனை அடுத்து அவரு முதலமைச்சர். உசுப்பேத்தவும் அவரும் இப்ப பாவம் பட்னியா கிடக்கிறாரு, நளினியும் விட்டுட்டு போயிருச்சு. அப்போ பாக்யராஜ் முதலமைச்சர் சொன்னோன்னையும் நீங்க ஏவாவேலு நேரம் பாக்யராஜ் போயிட்டார். பாக்யராஜ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் யாரு, அண்ணன் நம்ம ஏவா வேலு, தண்டராம்பட்டு வேலு. அதிமுக அங்க போயிட்டாரு. அங்க ஜானகி அணி முடிஞ்சு போச்சு இல்ல கதை. ஜானகி அணி பெருசா போய் எடுபடல. அப்ப அடுத்து என்ன பண்றாரு, பாக்யராஜ் பிடிச்சி ஆயிலான்னு பாக்குறாரு. பாக்யராஜ் வியாபாரம் பண்ணல, கடையை மூடிட்டாரு. மூணு பிறகு அடுத்த நேரம் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டாரு. ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா ஜானகி அணி ஜெய் ஜானகில இந்த கட்சி அழிஞ்சு போயிருந்து முடிவு பண்றாரு. சரி, அதிமுக அழிஞ்சே போயிடும். ஜே ஜான் இருக்கும்போது இது ரெண்டுமே வீணா போயிடும். பாக்யராஜ் கிட்ட போனாரு. பாக்யராஜும் கடையை சாத்தும் ரஜினி போறாரு. ரஜினிட்டு போனோம், ரஜினி கடையே வைக்கல. ரஜினி கடையே வைக்கல. ரஜினி ரசிகர் இல்ல. ஆமா, ரஜினி ரசிகர். நீங்க நம்ம செல்லூர் ராஜு இருக்கார்ல, ஆமா, அவரு இப்ப மந்திரி, அப்ப முதல்ல மந்திரி, அவர் ரஜினி ரசிகர் மன்றத்துல தான் வராரு. ஆமா ஆமா, அது கடையை வைக்கலின்னும் அப்படியே நிறைய பேர் அப்படி
ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டு ரஜினி கட்சியை ஆரம்பிக்கலன்னு எல்லாம் அப்படியே வந்த இடம் அதிமுக தான். திமுக என்ட்ரி அப்போ 95 தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஓகே, அதான் ரஜினி வரமாட்டான் முடிஞ்ச உடனே ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகுதுங்க. ஆமா, ஜெயலலிதா முதலமைச்சராக போய் சசிகலாட்ட போய் முட்டுறாரு, நடராஜன் போய் முட்டுறாரு. 10 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. எவ்வளவு? 10 கோடி அன்னைக்கே. நீங்க அதே போல இப்ப கண்ணப்பன் இருக்காருல டிஎம்கேல, ராஜகண்ணப்பன் நீங்க அந்த காலத்துல பெரிய பீக்கில் இருக்காரு. 91-96 பேர்ல பழைய ஆள் மூலம் இவர் என்ன பண்றாரு, ஏன்னா போய் கண்ணப்பனை பாக்குறாரு, கண்ணப்ப சசிகலாவை நடராஜன் பாக்குறாரு. பார்த்தோன்னே நீ பணம் வச்சிருக்கீங்கல்ல, 10 கோடி ரூபாய் கொடுங்க, நிதி கொடுங்க. நான் திருப்பி வந்துடுறாரு. வந்து மீண்டும் எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு போறாரு. எப்படி திமுக போறாருன்னா கேபி ராமலிங்கம் பழைய நண்பர்கள், எம்ஜிஆருடைய சிஷியனுங்க. ஜெயலலிதா வந்து நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி தலைமாட்டிலே நிக்குது காலையில இருந்து ராத்திரி எடுக்க ராஜாஜி ஹால்ல. ஆமா, அப்ப மக்கள் பாக்குறவங்க பூரா என்ன நினைக்கிறான், ரொம்ப சோகமா அந்த அம்மா நிக்குது, நீங்க எம்ஜிஆர் பின்னாடி அந்த அம்மாவை தான் ஆதரிக்கணும், இந்த மனநிலை வந்துடும்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஜெயலலிதாவை மேடையிலேருந்து இறங்க இழுத்து தள்ளி விட்டு இது செஞ்சவர் கேபி ராமலிங்கம். அது மேடையில் இல்ல, அந்த வண்டி ஊர்வலம் வண்டியில இல்ல மேடையில நிக்குதுங்க. ஊர்வலம் பாடி எடுத்து வச்சு போகும்போது, ஆனா காலையில அந்த அஞ்சலிக்கா வச்சிருக்காங்கல்ல, மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்கல்ல, தலைமாட்டில் அந்த அம்மா தான் நிக்குது. ஆமா, ஏன்னா அங்கேயே நிறைய தொந்தரவுகள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நடந்ததான். அந்த வண்டி வாகனம் அந்த சபை ஊர்வலம் போகும்போது ஆமா அந்த வண்டியில அம்மையார் ஜெயலலிதா ஏற முற்படுறாங்க. அப்பதான் கேபி ராமலிங்கம் தான் கீழே தள்ளுறாருன்றாங்க. கூட ஏவாவேலும் இருந்ததா சொல்றாங்க. 2 பேர் நண்பர்கள். மேல இருந்தது வந்து ஜானகியினுடைய அக்கா பையன், அதாவது அந்த முதல் மரியாதை படத்துல வருவாரு, அந்த காதலிச்சு அந்த சம்பவம் நடக்குமே அந்த கேரக்டர். அப்ப 2 பேரும் ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த பிறகு கேபி ராமலிங்கத்தினுடைய தம்பி ஈரோடு இன்ஸ்பெக்டரா இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனார்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஈரோடு இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்ணாங்க? அவர் கேபி ராமலிங்கத்தை பழிவாங்க முடியல. சரி, ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பழிவாங்குகிற குணம் வந்து ஜெயலலிதா விட்ட நீங்க கொடூரமா இருக்கும் அந்த அம்மா. கேபி ராமலிங்கத்துடைய தம்பி இன்ஸ்பெக்டருங்க, நீங்க ஈரோட்ல இருந்தார். அப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் நம்ம அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு போப்போம். அப்போ அதாவது அவங்க அண்ணனை பழி வாங்குறதுக்கு பதிலா தம்பியை பண்ணிட்டாங்க. தம்பி ஆள் என்ன ஆனாருன்னு மேன் மிஸ்ஸிங். அப்ப அவரை காப்பாத்திக்க முடியாம தான் திமுகவுக்கு போறாரு. திமுகலையும் சர்வைவல் ஆக முடியல. இப்ப பிஜேபியில போய் பாதுகாப்பா இருக்காரு. யாரு? கேபி ராமலிங்கம். கேபி இதான் கதை. அப்ப அந்த கேபி ராமலிங்கத்தோட நேரம் திமுக போய் சேர்ந்துடுறாரு ஏவாவேலு. சரியா? அப்ப வந்து அதிமுக பீக்கில் இருக்கு. அதிமுக 91-96 பேர்ல பீக்கில் இருக்கு. இவருக்கு நடராஜன் போய் முட்டி பாக்குறாரு. நடராஜன் சசிகலா போய் சொல்ற, சசிகலா நடராஜன் 2 பேரும் அந்த காலத்திலேயே 10 கோடி ரூபாய் டிமாண்ட் பண்றாங்க. முடியல. அப்போ கேபி ராமலிங்கம் அவருடைய நண்பர் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரே வழி திமுக தான். அதனால திமுகவில் போய் இணைஞ்சிடுறாங்க. நீங்க திமுகவில் இணைந்த பிறகுதான் நீங்க ராஜாத்தி அம்மா வீட்டுக்கு போய் அறிமுகமாறாரு. முதல்ல அவருக்கு அறிமுகமானதே ராஜாத்தி அம்மா தான். ராஜாத்தி அம்மா அறிமுகம் கிடைத்த பிறகு இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே அரசியல்வாதி வீட்டு பெண்கள் எப்பவுமே நீங்க சிலுவாட்டு பணம் வச்சிருப்பாங்க. ஆமா, அதை சேமிப்பு பணம்னு அதுக்கு பேர். இப்போ அது போய் என்ன பண்றாரு, ராஜாத்தி அம்மாட்ட போய் என்ன சொல்றாரு, அம்மா நல்ல மார்வாடி இருக்கான், எனக்கு தெரிஞ்சவன், நீங்க பணம் இருந்தா கொடுங்க, நியாயமான வட்டி, 2 ரூபா வட்டி, இந்த 2 ரூபா வட்டியை 1ஆம் தேதியானா நான் வாங்கி வந்து கொடுத்துறேம்மா. இதுதான் இவர் அரசியல் அஸ்திவாரம் எங்க போட்டாரு, ராஜாத்தி அம்மா வீட்டில் போடுறாரு, கலைஞர் வீட்டில் போடுறாரு. போட்டோன்னையும் நீங்க முதல்ல அம்மா 1 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு மார்வாடி கொடுக்குறாரு. அவன் மாசம் இவ்வளவு 1 கோடி 2 கோடி 10. ஆமா இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடி ஆகி போச்சு. 1000 கோடி 2000. நீங்க அன்னைக்கெல்லாம் பேங்க்ல வந்து போட்டு வச்சு இன்னைக்கு சாதாரணத்துக்கு இன்னைக்கு 1 கோடி எல்லாம் ஒரு பணம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க போல. நீங்க அதாவது சார் இது என்ன எப்படி இந்த 1000 கோடி 2000 கோடி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, சின்ன உதாரணம், ஒரு பானை சோத்து ஒரு
விஜய் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, ஆமா. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 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 300 500 கோடி ரூபா இருக்கும். விஜயா பார்க் அவர் பேர் விஜய நாராயணன் பேர், அண்ணாச்சி. எனக்கு தெரிஞ்சு கோடம்பாக்கத்தில் அவர் வந்து ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சிருந்தார், ஒரு ஹார்ட்வேர் கடை. அப்போ 100 அடி ரோட்டில் வந்து எவனாவது போனால் பிட் பாயிண்ட் அடிச்சிருவான் எனக்கு தெரியும். அது ரோட்டில் போவே மாட்டான், குண்டும் குழியுமா இருக்கும். இப்போ 100 அடி ரோடு இருக்குல்ல, பிரைம் ஏரியா. அப்போ அண்ணன் என்ன பண்ணார், அண்ணாச்சி ஒரு மலையாளி வீடு கட்டினார். வீடு கட்டும்போது இந்த ஹார்ட்வேர்ஸ் கடை, இந்த டைல்ஸு, போக்குவரத்து, வாஷிங் மிஷின், ஃபேஷன் எல்லாம் ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல. 2 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல. அப்புறம் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்குறான், மீதி பணம் கொடுக்குறான். அண்ணா வச்சு டைட் பண்ணுறாரு. டைட் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான், எனக்கு நான் இந்த 100 அடி ரோட்டில் விஜய் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே 2 ஏக்கரா எனக்கு ஒருத்தன் பணம் கொடுக்கணும், அவன் 3 லட்ச ரூபா கொடுக்க முடியல. அதனால் அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். எவ்வளோக்கு? 3 லட்ச ரூபாய்க்கு. அதனால் எனக்கு இன்னும் 1 லட்ச ரூபா கொடு, அதை நீயே எழுதிக்கணும். 2 லட்ச ரூபாய்க்கு அந்த இடத்த 1 ஏக்கர் எழுதி கொடுக்குறான். எவ்வளவு? 1 ஏக்கரா. இது எப்போ நடந்தது? 80களில். இன்னைக்கு அந்த இடம் எவ்வளோ ஏக்கரா? ஒரு 1000-2000 கோடி போகுமா? இதுதான். அப்போ இந்த நிலம் பல மடங்கு விலையான பிறகு இரவோடு இரவா எல்லாம் பல 1000 கோடி ஆயிட்டான். இதுதான். அப்போ நீங்க ரியல் எஸ்டேட்டு ஏறி போச்சு, ரியல் எஸ்டேட் வச்சதனுடைய நிலைமையும் மாறி போச்சு. அதே போல இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த வட்டிக்கு காசு அப்போ மார்வாடிட்ட 1.5 ரூபா வட்டி. நீங்க மார்வாடி போதுமே அதிகபட்சம் 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு வாங்க மாட்டான். அப்போ இந்த அம்மாவுடைய பணத்தை கொண்டு போய் ஒரு மார்வாடிட்ட கொடுத்து மாசம் வட்டியை வாங்கிட்டு கொடுக்குறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நீங்க இது வந்து பெண்களுக்கு மாசம் நீங்க வட்டியும் பணமும் கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்களுடைய அடுப்பங்கரை வரைக்கும் போகலாம். அம்மா நான் காப்பி கொடுக்கமா, டிகிரி காப்பி. நீங்க எல்லாரும் சமையல் கிட்ட வரைக்கும் போக முடியுமா? முடியாது. நீங்க இதுதான். அப்போ அந்த அம்மா சொல்லுது தலைவர்கிட்ட, ரொம்ப விசுவாசமா இருக்காருங்க, நாணயமா இருக்காருங்க, நியாயமா இருக்காரு, கொடுத்த காசை கரெக்டா 1ஆம் தேதி வட்டி வாங்கி கொடுத்தாருங்க. இப்படி ஒரு பிள்ளைய நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்கோம். என்னையா ஏவாத வேலு, ஏவனாலும் செய்ய மாட்டேங்கிறா, ஏவாமையும் செய்தியா. இதுதான் கலைஞர்கிட்ட ஒரு நெருக்கமானதுக்கான புள்ளி விவரம். இது என்ன நாளாவோட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தலைவரே ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன, ஏப்பா நம்ம வீட்டில் நம்பர் 1 சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடெல்லாம், ஏப்பா நம்ம வீட்டில் பொம்பளை பணம் வச்சுருக்காங்க, நீங்கள் இது ஆளுங்கட்சியில் இது டிமாண்டாக வராது, எதிர்கட்சியாக வரும்போது வேலையே இருக்காது. எதிர்கட்சியாக வரும்போது 91-96 வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட், அப்போ வீட்டில் வேலையே இருக்காது. ஐயா நல்லி ஒரு 5 கோடி கேட்குறாரு ஐயா. அப்படியா, சரி நல்லி நாணயம், அப்பா நீ வாங்கி கொடுத்து வட்டி வாங்கி கொடு. அப்போ நல்லிக்கு கொண்டு 5 கோடி கொடுத்துட்டு 1.5 ரூபா வட்டி, மாதம் 7 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து நீங்கள் XRY செல்விக்கிட்டேயோ தயாளம்மாக்கிட்டேயோ இல்லை ராஜாத்தி அம்மாட்டையோ இந்த பணத்தை கொடுத்தா என்ன 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 பண்ணுவாங்க? நீங்க அந்த குடும்பத்தில் அவர் ஒருத்தர், அந்த குடும்பத்தில் அவர் ஒருத்தர். இப்படித்தான். அப்ப இதே பார்முலால தான் நீங்க ராசா இலங்கை அகதி, யாரு இலங்கை அகதி, நீங்க 1.25 லட்சம் கோடி சைபர் 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 போட்டா கூட கை வலிக்குது. அவ்வளோ பெரிய உயரத்துக்கு எப்படி வர முடிஞ்சது? ராஜாத்தி அம்மா கனிமொழி அந்த குடும்பத்தில் அறிவிக்கப்படாத ஒரு புள்ள. அம்மா தாயே எங்க ராஜாத்தி அம்மா காலத்தோடு கும்பிட்டு தான் போவார் யார்? ராஜா. அதனால கலைஞர் என்ன பண்றாரு, டெல்லியில கிளம்பி போய் மன்மோகன் சட்டையை பிடிச்சி, யோ இவனுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கு குடியா யாருக்கு? ராசா. கனிமொழியை அங்க போய் உட்காந்து, கனிமொழி அம்மா உட்காந்து 3 பேரும் குடும்பத்தோட போய் யாருக்கு அந்த போர்ட்போலியோ வாங்கி கொடுத்தாங்க? ராசாவுக்கு. நீங்க இதை கேட்டு ஒத்த கால நீங்க நின்னவர் யாரு? தயாநிதி மாறன். எவ்வளவு ஒத்த கால ரத்தம் நிக்குது. இங்க சொந்தம் யாரு? ராஜா தான் சொந்தம். இதுதான். அப்போ கலைஞர் குடும்பத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க நம்ம இவரு அன்பகம் கலை எப்படி, சைத கிட்டு எப்படி, பலராம எப்படி, எல்லாம் கலைஞர் குடும்பத்துக்கு நீங்க நெருக்கமாகி விட்டால் நீங்க
அதாவது இதுதான் போயஸ் கார்டனுக்கு நெருக்கமாயிட்டீங்கன்னா, ராமாவரம் தோட்டத்துக்கு நெருக்கமாயிட்டீங்கன்னா, கோபாலபுரத்துக்கு நெருக்கமாயிட்டீங்கன்னா நீங்க அதிகார மையத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு செனட்டாப் ரோடு நீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றில் நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன். நிறைய பேர் எம்ஜிஆருடைய பிள்ளைன்னு சொல்கிறான். என்ன எனக்கு தலைவன் இல்லையா, அவன் என் தந்தை. நீங்க பிரபாகரன் சொல்றாங்கல்ல, இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன். அதே மாதிரி எம்ஜிஆர் தான் என்னை அடையாளம் காமிச்சாரு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கலைஞர் வாரிசுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். கலைஞர் என்னை வளர்த்தி விட்டார் எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாம் யாரை சொல்றான்? எம்ஜிஆர் தான் என்னை வளர்த்தி விட்டார். எங்க இப்போ டிக்கெட் சினிமா தேட்டர் டிக்கெட் கழிச்சிட்டு இருந்தாயா? எங்க சினிமா தேட்டர் டிக்கெட் கழிச்சிட்டு இருந்தேன். என்ன இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்து என்னை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஆக்குனது யாரு? எம்ஜிஆர் தான். இப்படி எம்ஜிஆருடைய விசுவாசி நிறைய சொல்லிட்டு இருக்கான். நானே இப்போ முக்கியமான ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நான் பார்த்தேன். ஒரு பெரிய பத்திரிக்கையாளர். அவர் நான் பேர் வேண்டாம், பெரிய பத்திரிக்கையாளர். அப்போ அவர் வந்து அவருடைய மாமனாரை இழந்தார் அரசியலுக்காக. ஜெயலலிதாவால் பழிவாங்கப்பட்டு விருத்தாச்சலம் பாண்டியன் இறந்து போனது காரணமே ஜெயலலிதா தான். அவ்வளோ பெரிய தியாகி. பல நாள் ஜெயிலே கிடந்தார். பல போராட்டங்கள் நடத்தி அவர் ஒரு பத்திரிக்கையாளர் அவர் சொன்னார், எனக்கு வீடு இல்லை, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ இது வீடு இல்லைங்கிற தகவல், அதாவது யாரோ பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் கலைஞருடைய உதவியாளர், நீங்கள் ராஜமாணிக்கமோ இவர் பின்னாடி சண்முகநாதனும் வந்திருக்காங்க. ஒரு சின்ன முட்டி சந்துக்குள்ளமான ஒரு வீடு அவர் குடியிருக்காரு. என்னையா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் நீ இந்த வீட்டில்? ஆமாம், தலைவர் சொல்லி உனக்கு நல்ல பெரிய வீடு வாங்கி தரையா. உடனே தலைவர்னு என்னையா உனக்கு வீடு இல்லையாமே எனக்கு சொல்லக்கூடாது. உனக்கு அருமையான வீடு, டபுள் பெட்ரூம் ஹவுசிங் போர்ட்டில் போட்டு உயர் மேட்டு குடியிருக்கிற மாதிரி ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கியா, உன்னை அலாட் பண்ணுறேன். அப்போ அவர் முந்தா நாள் பேசும்போது சொன்னார், இவர் என்ன ஒன்று வீட்டை கொடுப்பாரு, நீங்கள் அதாவது முரசொலி பேப்பரை போய் எழுதிடுவார். என்ன அவன் கஷ்டப்பட்டான், அவன் கஷ்டப்பட்டான், நான் தான் அவனுக்கு வீடு அலாட் பண்ணேன் அப்படின்னு அதை என்ன பண்ணிடுவார், எழுதிடுவார், பதிவு பண்ணிடுவார். அதனால எதுக்கு நம்ம இப்படி இருந்துட்டு போவோம், அதனால வேண்டாம். இத்தனைக்கு அவருக்கு அண்ணன் உயிரை விடுவார். யார் மேல? கலைஞர் மேல. நான் சொன்ன பத்திரிகையாளர் கலைஞர் மேல அண்ணன் உயிரை விடுவாருங்க. ஆனா அவரு என்ன சொன்னாரு, சொல்லி காமிச்சிருவாருங்க. இவரு யாரு? கலைஞர் சொல்லி காமிச்சிருவார். ஆனா எம்ஜிஆர் சொல்லி காமிக்க மாட்டார். ஓகே, நீங்க கடைசியா வீடு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவருக்கு அவர் வாங்கல. அவர் வாங்காம அவருடைய சிசியை வாங்கிட்டு போயிட்டான். அவருடைய சிசியை வாங்கிட்டு போயிட்டான். அதே எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏவா வேலு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த கலைஞர் குடும்பத்தின் மீது அவர் முழு நேர பணியாளராக மாறிட்டார். சரி, கலைஞர் குடும்பத்து மேலே நீங்கள் அது கலைஞர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பணங்கள் பூராம வெளியில் விட்டு வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணி கொடுக்குற முழு நேர வட்டி வசூலராக மாறிட்டார். யாரு? ஏவா வேலு. இதுதான் கலைஞர் குடும்பத்தோடு மிக நெருக்கமாக மாறுவதற்கு இதுதான் காரணம். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் துரைமுருகன் இருக்கார். துரைமுருகன் இருக்கிற பொழுது துரைமுருகன் என்ன பண்ணுவார், நீங்கள் அடுத்த வாரிசுன்னு கலைஞர் வந்து ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்த பிறகு நீங்கள் வேலூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை அந்த வன்னியல் பெல்ட் பூரா கூட்டம் நடத்தினா பெரியார் துரைமுருகன் துரைமுருகன் கூட்டம் நடத்தினா யார் போட்டா இருக்கும்? பெரியார், அண்ணா, கலைஞர் 3 போட்டா தான் இருக்கும். தளபதி போட்டா இருக்கார். சரி, யாரு? துரைமுருகன். அப்போ அந்த காலகட்டத்துக்குள்ள கலைஞர் என்ன பண்றாரு, ஏவா வேலு தான் நமக்கு சரியான ஆள். அடுத்து என்ன பண்ணுவார், பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி, ஸ்டாலின். தளபதினா ஸ்டாலின் தளபதி தானே. அந்த போட்டோவை போட்டு நோட்டீஸு, பேனரு, கட் அவுட்டில் பூரா அரசியல் பண்ண ஆரம்பிச்சவர் யாரு? ஏவா வேலு. நீங்கள் துரைமுருகன் பார்த்து போடுறதே இல்லை. அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாரு, நமக்கு எதிர்காலத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பார். இதுதான் இவருடைய தகுதி. யாருடைய தகுதி? ஏவா வேலுடைய தகுதி. இந்த தகுதியை உள்ள ஒரே மனிதன் ஏவா வேலுன்னு துரைமுருகனை நீங்க டம்மி பண்ணிட்டு ஏவா வேலு அவரே வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். யாரு? கலைஞர். நீங்க கண்ணம்மா படம், மீனா வச்சு கண்ணம்மா படம், கண்ணம்மா படம் அவரு தான் ஆளினால் ப்ரொடியூசர் கொண்டு வராரு, டைரக்டர் கொண்டு வராரு. யாரு? நீங்கள் ஏவா வேலு. அப்போ சொல்ல, தலைவரை ஊட்டியில் போய் ரிலாக்ஸாக கதவசனம் எழுதுங்க தலைவரை அப்படின்னு சொல்லி ஊட்டி கூட்டிகிட்டு போய்
ஊட்டியில் வச்சு உருவார காலம் அந்த கதை வசன காண களம் அமைத்தவர் ஏவா வேலு. ஓகே, நீங்கள் செம்மொழி மாநாடா சிறப்பாக செஞ்சிடும் தலைவரை. சிறப்பாக நீங்கள் கலைஞர் ஆற்காட்டார் செய்கிற வேலை மாதிரி 5 மடங்கு வேலையை செய்கிறார். இவரும் நாயுடு, அவரும் நாயுடு. சரி, இப்போ பாருங்க. அப்போது ஏவா வேலு அதாவது ஒரு அரசியல் பிரச்சனை வரும்போது வெங்கைய நாயுடு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு திமுகவுக்கு எதிராக. அப்போது கலைஞர் கூப்பிட்டாரா, யோ என்னையா வெங்கையா நாயுடு, நம்மகிட்டயே ஒரு நாயுடு இருக்காருயா, அனுப்புறப்ப பாரியா, யோ ஆற்காடு கார்னர் பண்ணியா. யார? வெங்கைய நாயுடு. வெங்கைய நாயுடு. அங்க ஒரு நாயுடு, நம்மகிட்ட ஒரு நாயுடு பண்ணியா அரசியல. வெங்கைய நாயுடுக்கு எதிராக பக்கமா அறிக்கை. யாரு? ஆற்காட்டார். அதோட அவரு அதோட ஆப் ஆயிட்டார். யாரு? கலைஞர் வந்து இப்ப டாக்டர் ராமதாஸுக்கு பதில் கொடுக்கணும்னா வீரபாண்டி. கலைஞர் என்ன பண்ணார்? வீரபாண்டி இல்லனா எம்ஆர்கே. அதே போல விஜயகாந்துக்கு பதில் கொடுக்கணும்னா வாகை சந்திரசேகர் மாதிரி அப்படி பயன்படுத்துவார். ஆமா ஆமா. சோ அந்த கரெக்ட்டா அந்த பாலிசி. அப்போ நீங்க துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கொழுப்பெல்லாம் குழப்பி ஒரு ஆளை செஞ்சா அதுதான் துரைமுருகன். மனித கொழுப்பு இருக்குல்ல. ஏன் சார் அப்படி? அதெல்லாம் எனக்கு திமுக தரப்பு சொன்ன செய்தி தான். எனக்கு ஒன்றும் வஞ்சம் கிடையாது. திமுக தரப்பு சொன்னது. நானும் நிறைய பேர் பேசினேன். இல்லை, அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாலி. அதான் இருங்க, ஜாலி. இது என்ன ஜாலி? தளபாதி என்ன தளபதி அவர் அப்படி இப்படி கமெண்ட் அடிக்கிறாரா? யாரு? ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தளபாதி. நீங்க அதை அப்படியே கட் பண்ணாம போடுங்க. எப்போ இது சார்? எப்போ சொன்னீங்க? எப்போ சொன்னாரு, எந்த நிமிஷம் சொன்னாரு, யார்கிட்ட சொன்னாரு, எந்த நிமிஷம் என்ன கிழமையெல்லாம் சொல்ல முடியாது. சரியா? இது தளபதியே தளபாதி. அப்போ இப்படி கிண்டலும் நக்கலும் நையாண்டி அடிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? ஸ்டாலின் என்ன பண்றாரு? நமக்கு வலுவான ஒரு ஆள் வேணும். இல்ல, இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்? அடுத்த நிமிஷம் போயிடும். யார் சொன்னது? யார் வேணா சொல்லுவாங்க. அதாவது சார், நீங்க அரசியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலு சொல்லிட்டாரு. இல்ல, யாரோ ஒண்ணு. நீங்க ஜெயலலிதா சசிகலா 2 பேருமே நீங்க திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக வச்சிருக்காங்க. ஆமா. அவர் அங்க ஒரு துரைமுருகன், அவர் அங்க ஒரு துரைமுருகன். இவங்க 2 பேரும் கிண்டல் அடிச்சு பல பப்ளிக்கா கட்சிக்காரன் மத்தியில் கமெண்ட் அடிக்கிறது. கரெக்டாக டேப் பண்ணி கொண்டு கொடுத்துட்டான். யாருக்கிட்ட? சசிகிட்ட கொடுத்த பிறகு அதிமுக அரசியலிருந்து திண்டுக்கல் சீனிவாசன் கொஞ்ச நாள் ஆளே காணோம். தெரியுமா? ஆமா. ஆளே என்ன காரணம்? இதுதான். நீங்க கட்சிக்காரன் மூலம் உட்காந்துட்டு ஜெயலலிதா சசிகலாவையும் நீங்க அப்படியே நடிச்சு காமிச்சு நக்கல் நையாண்டி பண்றது. அப்படியே அங்க போன உடனேயும், ஓ அந்த அளவுக்கு வந்துட்டியா, என்னையே கிண்டல் பண்றியான்னு அவருடைய அரசியல் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. திருப்பி எப்படி வராருன்னா, நடராஜன் கிட்ட போய் காலை பிடிச்சிட்டு கெட்டியே விடவே மாட்டேங்கிறாரு. யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். இது இப்படி நானும் உங்க முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவன், என்னை இப்படி போட்டு ஒதுக்கிட்டீங்களேன்னு. யோ நீ என்னையா திருந்தவே மாட்டியா? நீ நக்கல் நையாண்டியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க. இது போய் சேர்ந்த ஒரு கார்டன் போய் சேர்ந்துருச்சு. அதனால தான் உன் கதை முடிஞ்சது. மன்னிப்பு கேளியா போயா. நடராஜன் காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறார். நடராஜன் தான் தன்னுடைய சமூகத்தை எப்பவும் மன்னிச்சிருவார், மற்றவனை மன்னிக்க மாட்டார். உடனே அவனை வர்றான் சீனிவாசன், ஏதோ பாவம் மன்னிப்பு கேட்கணுங்கிறான். அங்கே போனே நீட்டி விழுந்துட்டார். அம்மா நீங்கள் மன்னிச்சா தானே எந்திரிப்பேன். ஐயோ எந்திரியா? இல்லை எந்திரிக்க மாட்டேன். யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். இதுக்கு பிறகுதான் அவருக்கு சீட்டு கொடுத்து நீங்க அங்க வனத்துறை அமைச்சராக. இதுதான் அரசியல். அதே போலதான் நீங்க துரைமுருகனை டம்மி பண்ணணும் அப்படி ஒரே காரணத்தினாலதான் வளர்க்கப்பட்டவர் தான் யாரு? ஏவா வேலு. வளர்ந்து இன்னைக்கு துரைமுருகிட்ட இருந்த பொதுப்பணித்துறை, பிடபிள்யூ, நீங்க எல்லாம் யாருகிட்ட இருக்குது? ஏவா வேலு எடுத்தா இருக்கு. ஏவா வேலு இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஏவா வேலு ராஜாத்தி அம்மாவோட நீங்க சிசியன், கனிமொழியோட சிசியன், நீங்க துர்கா அம்மா கூட சிசியன், தளபதி கூட சிசியன், சபரீசன் கூட சிசியன், உதயநிதி தம்பி நீங்க சொன்னா அப்படி குடிஞ்சிருவாராம். யார? யாருக்கிட்ட? உதயநிதி தம்பி நீங்க சொன்னா சரி தம்பி. யாரு? கலைஞர்கிட்ட இருந்து அதே குனிவு கலைஞருடைய மகன்கிட்ட. யார்கிட்ட? ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட. அதே போல ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிட்ட, தம்பி நீங்க சொன்னா சரி தம்பி. இந்த பணிவு தான் இன்னைக்கு திமுகவுல ஏவா வேலுவை
இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கு. மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவெடுக்க இதுதான் காரணம். இதுதான் காரணம், வேற ஒண்ணு. ஆரம்பத்துல நீங்க இந்த வீட்டு பெண்களுடைய சிலுவாட்டுக்கா சேமிப்பு காசை பத்திரமா நீங்க பல மடங்கு பெருக்கி கொடுத்துருக்காரு, பல மடங்கு பெருக்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஆளுங்கட்சியில் வரும்போது பல பேர் வந்துருவான், எதிர்கட்சியில ஒருத்தர் வர கூட்டமே வராது. நீங்க அதிமுக தோத்து போச்சுன்னா லாய்ட்ஸோட ஒரு ரூபாய் வர மாட்டான், ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியை வந்து அவ்வளவு பேர் வந்துருவான். ஆமா, அறிவாலயத்தில் எதிர்கட்சினா ஒரு ரூபாய் வர மாட்டான், கூட்டமே இருக்காது. ஆளுங்கட்சி வந்தா எல்லாம் வீட்டை துவைச்சி நீளம் போட்டு வச்சிருக்க சட்டையெல்லாம் எடுத்து கட்டிட்டு நேராக கிளம்பி ஸ்டாலின் படத்தை வச்சு நேரம் எங்கே வந்துடுவான், அறிவாலயம் வந்துடுவான். இதுதான் அதிமுக திமுக அரசியல். அப்போ எதிர்கட்சி இருக்கிற காலத்துல தான் ஏவா வேலு திமுக கூட கோல் விளையாடுறாரு. 2006 உணவுத்துறை அமைச்சர். அந்த காலகட்டத்தில் செம்மொழி மாநாடு. ஆமா, செம்மொழி மாநாட்டில் அத்தனை ஏற்பாடுமே நீங்க ஏவா வேலு தான். கோவை கொடிசியா, கோவை கொடிசியால செம்மொழி மாநாடு. கோவை கொடிசியால் நடக்கல, நானே போனேன். சிதம்பரம் பூங்கால, சிதம்பரம் பூங்கால் நடந்தது, நானே அங்க போனேன். அப்போ இத்தனை ஏற்பாடும் தலைவருக்கு குளிர்விச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏவா வேலு தான். அப்போ ஏவா வேலு தான் என்ன கணக்கு போடுறாருன்னா, நம்முடைய தளபதியா ஏவா வேலு நிற்பார். யார் கணக்கு போட்டது? கலைஞர். அப்போ நம்ம சைத துரைசாமி இருக்கார்ல, அவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நீங்க ஜெயலலிதா அரசியலுக்கு பிறகு கலைஞர் ஆள விடுறாரு. யாருகிட்ட? சைதையார்ட்ட விடுறாரு. விட்டு சொல்றாரு, ஐயோ சைத, நீங்க நீ இருக்க வேண்டிய இடம் திமுகயா, தளபதி கூட தளபதியா இரு, என்ன பதவி வேணும், உன்னை எவ்வளவு உயர்ந்து கொண்டு போய் சொல்ற, அவன் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் வேணும்யா. எம்ஜிஆர் இருந்த எம்ஜிஆர் இப்ப இல்லையா, எம்ஜிஆர் இப்ப இல்ல. அதனால நீங்க வந்து எங்க சேகர் பாபு, ஏவா வேலு, நீங்க கண்ணப்பன், இப்படி அத்தனை தளபதிகளும் அன்னைக்கே நீங்க என்ன பண்ணாங்க, பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தளபதியை சுற்றி இருக்கிற செந்தில் பாலாஜி உட்பட அத்தனை பேர் யாரு, கே சார் உட்பட யாரு, ஏடிஎம்கே ஆட்கள். அப்போ இது எப்ப அவர் விதை போட்டது, யாரு அவங்க அப்பா கலைஞர் எப்போ விதை போட்டது? அன்றைக்கே. நீங்க விதை போட்ட பழம் மரமாகாது. விதையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆடு கடிக்காம மாடு கடிக்காம அதை மரமாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, விவசாயிக்கு தெரியும். அதே விவசாயி, அரசியல் விவசாயி யாரு, கலைஞர் கருணாநிதி. இந்த விவசாயி தான் ஸ்டாலினுக்கு அரணாக அதிமுகவுல இருந்து இவ்வளவு பேருக்கு அன்னைக்கே தண்ணி ஊத்தி கொண்டு வந்தாருங்க, மரமா நிக்க. அதுல ஒரு மரம் தான் ஏவா வேலு. சரி, அப்ப அந்த ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாலின் வைக்கிற எல்லா பரீட்சையிலையும் 100 மார்க் வாங்குறாரு. சரி, அதுல துரைமுருகன், நீங்க துரைமுருகனுடைய கோட்டைக்குள்ளேயே ஓட்டையாகுது. அதனாலதான் பிச்சாண்டி வன்னியர் தலைவர் காணோம், துரைமுருகன் 750 ஓட்டு பார்டர் ஓட்டுல ஜெயிக்க, நான் தோத்துருவேன் போன் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அழுகிறார், என் கதை முடிஞ்சது, உள்கட்சி உள்குத்து குத்திட்டானுங்க, யாரு வேவா வேலுதான், எல்லாம் என்ன கதையே முடிச்சு விட்டானுங்க அப்படி. அவர் நீங்க ஜெயிச்சு வருவீங்க, நீங்க தோத்தாலும் நீங்க தான் மந்திரி, நான் பாத்துக்கிறேன், இந்த நம்பிக்கை கொடுத்த பிறகுதான் துரைமுருகன் நீங்க தைரியமா இருந்தார். இல்லைன்னா உண்மையாவே அன்னைக்கு அவர் அப்போலோ அட்மிட் ஆயிருப்பார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஏறிடுச்சு. நம்முடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம தலைவன் இல்லாத முடிச்சு விட்டானுங்களே. அதான் அவர் சொல்லுவாராம், கலைஞர் எனக்கு வேதனையும் கொடுப்பார், சோதனையும் கொடுப்பார், கடைசியில் மகிழ்ச்சியும் கொடுப்பார். யாருடைய வசனம்? துரைமுருகன் வசனம். ஆனா இப்ப ஏவா வேலுவை முன்னணியில் விட்டு இப்ப சொல்றாராம், எனக்கு என் தலைவன் போன பிறகு சோதனையும் வேதனையும் தாயா மிஞ்சுது. யார் சொல்றது? துரைமுருகன். யாரை நோக்கி சொல்றாரு? வேலு. அப்போ நீங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை வன்னிய அரசியல்வாதிகளை பூரா முழுக்க ஏவாவுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து இப்ப ஏவா வேலுதான் அறிவிக்கப்படாத நீங்க வன்னியர் சங்க தலைவராக அங்கே மாறி இருக்காரு. நீங்க உதாரணத்திற்கு நீங்க தேவராஜ் உட்பட அத்துணை பேருமே வேலூர் அரசியல், காட்பாடி அரசியல், ஜோலார்பேட்டை அரசியல், திருவண்ணாமலை அரசியல் ஒட்டுமொத்தமா துரைமுருகன் இருந்து அப்படி எங்க போயிருச்சு? ஏவா. இப்போ ஏவா வேலு என்ன அடுத்து இப்போ காய் நகர்த்துறாராம், வேலூரை முஸ்லீமுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு? முஸ்லீம். அடுத்த வேலூர் இப்ப எம்பி யாரு? கதிரானந்த். கதிரானந்த கதையும் முடிக்க போறாரு யாரு? இதெல்லாம் சைலண்ட் ஸ்லோ பாய்சன் வர்ற தகவல். இப்போ ரெய்டு நடக்கிற அஸ்திரங்கள் கூட அதுக்கு தகவல் கொடுத்தது கூட திமுக தரப்பே கூட கொடுத்து திமுக. ஆமா, இந்த பாப்பா துரைமுருகனா ஏவா வேலுவன் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை விட
நீங்கள் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா துரைமுருகனை கண்டுக்கிறத விட நீங்கள் இன்னொரு வியூகம் வகுப்பாளர் யார்? ஏவா வேலு. அப்போது இந்த ஒரு 5 தொகுதி 5 நீங்கள் எம்பி தொகுதி இந்த வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, இப்படி ஒரு 5 ஆரணி எம்பி தொகுதியா? ஆரணி எம்பி தொகுதி. அப்போ ஒரு 5-6 தொகுதி நீங்கள் 6-36 எம்எல்ஏ வரக்கூடிய தொகுதிகள் பூரா நான் ஜெயிச்சு தர தலைவரா, நீ கவலைப்படாத. யார் சொல்லியிருக்கா? ஏவா வேலு. 6 தொகுதி நான் பார்த்துக்கிற தலைவரை, நீ கவலையே படாதீங்க. மீதியை பாருங்க. 39ல் 6னா 33 நீங்க பாருங்க. இதை பத்தி கவலையே படாதீங்க தலைவரை, நான் பார்த்துக்கிறேன். காசு வேண்டாம், பணமும் வேண்டாம். இப்போ அவர் தளபதியில சொன்னாராம், தலைவரை எனக்கு காசு அளவு கடந்த பணம் சம்பாதிச்சிட்ட திமுக பேரை சொல்லி. சாதாரண ஆயில் இன்ஜின் மெக்கானிக்கு, அப்புறம் பஸ்ஸுக்கு கண்டக்டரு, அப்புறம் இப்படி பல கோடி சம்பாதிச்சிட்டேன். கல்வி தந்தையாகவும் வந்துட்டேன். பசங்கள்லாம் செட்டில் ஆகிட்டானுங்க. எல்லாமே திமுக எனக்கு தலைவர் போட்ட பிச்சை. அதனால் எனக்கு நீ பணமே வேண்டாம், காசே வேண்டாம். என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு விசுவாசியாக இருந்து சொல்லுவதை செய்வதுதான் என்னுடைய பணி. என்னைய அதுதான் எனக்கு பணி. அதனால எனக்கு எந்த ஆசையும் இல்லை தலைவரை. யார்கிட்ட சொல்லியிருக்காரு? திரு ஸ்டாலின் தளபதி. அப்போ இதுதான் அவரை மேலும் உயர்த்துது. இன்னொரு பெரிய தகவல் என்னன்னா, அவருடைய பையன், நீங்கள் ஒரு ஆந்திராவிலிருந்து ஒரு மாணவி வந்து அங்கே படிக்கிறான். நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது 2006-11 ஏற்கனவே ஒரு முறை வேற ஒரு பேட்டியில் பதிவு பண்ணி, அப்போது அந்த மாணவியை மனைவியாக்கிட்டார். யார்? ஏவா வேலு பையன். அவனுக்கு 20 காரில் வந்து ஆந்திரா பார்ட்டிக்கு, நீங்கள் தெலுங்கு படத்தில் வருவானுங்க வில்லனுங்க, அந்த மாதிரி வந்து பையனை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஆளுங்கட்சி மாவட்ட செயலர், மந்திரி, உணவு மந்திரி கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் கட்டுறா தாலியை, வெட்டுறா அருவாள்ல. இப்போ தலைவர் போய், டேய் உன் பையனை பாதுகாப்பாக வச்சுருக்கானுங்க, விடு, அவன் அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகட்டும். வேற ஒன்றும் கடத்தி தீவிரவாதி கடத்தல இல்லை. அவன் உன் பிள்ளைய கடத்திட்டு, அவன் பிள்ளைய நீ கடத்திட்டு வந்தா, உன் பையன் கடத்திட்டு வந்தா, இப்போ அவன் திருப்பி கடத்திட்டு போயிருக்கான். ஸ்டாலி ஆகி கலைஞர் லவ் மேட்டர் போச்சுன்னா எப்பவுமே பெண்கள் தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, கலைஞரை பொறுத்த வரைக்கும் காதல் மேட்டர்னு போயிருச்சுன்னா யாரு சப்போர்ட் பண்ணுவார்? பெண்களுக்கு. அதாவது டிஆர் பாலு இவ்வளவு பெரிய கப்பல் மந்திரி, அவர் பொண்ணு லவ் பண்ணிருச்சு. லவ் பண்ண உடனே நேரம் கலைஞர் போன உடனே, ஏய் பாலு தொலைச்சு அந்த புள்ள யாரை விரும்புதோ போ. இப்போ அந்த பொண்ணு சாதாரணமாக ரிப்போர்ட்டராக இருந்தது அந்த அம்மா. இப்போ நான் இப்போ சந்திப்பேன், சாதாரணமாக இருக்கும். அப்பாவுடைய குடும்பத்தில் தொடர்பே இல்லை. ஓகே, தொடர்பே இல்லை. அது மாதிரி கலைஞர் கூட சொல்லிட்டாரு, யாரு வேலை உன் பையன் கடத்திட்டு வந்துட்டான். கடத்திட்டு வந்து கர்ப்பம் ஆக்கி விட்டான். படிக்க வந்ததை மாணவியை மனைவி ஆக்கிட்டான். அதனால் அவன் திருப்பி கடத்திட்டு போகிறான். அவ்வளோதானே, பத்திரமா வச்சுருப்பான். தாயும் பிள்ளையும் குழந்தை குட்டியோடு அனுப்புவான். யார் சொன்னது? சரி, கலைஞர் சொன்னது. இல்லை தலைவராக நான் என் ஸ்டேட்டஸ், ஏய் என்னையா ஸ்டேட்டஸு, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அதெல்லாம் போ வச்சுட்டு பேச எஸ்பி தொடச்சிட்டா போயிடாதுன்ட்டாராம். அப்போ அது அவருக்கு பெரிய வருத்தம். இருந்தாலுமே இப்போ குழந்தை குட்டி குடும்பத்தோடு இருக்காங்க. அந்த ஆந்திரா குடும்பம் கலைஞர் போட்ட வீடு பூரா மாட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வருது ஐயா, இல்லைன்னா இவன் ஒரு 20 காரோட வந்து என் பையனை கடத்திட்டு போய் ஏதாவது ஒரு 500 கோடி சொத்து இருக்கிறவன கட்டி வச்சிருப்பானுங்க. சரியா? அப்போ இதுதான் கலைஞர். கலைஞர் இப்போ எங்க ஆந்திராவில் இருக்கிறவனுக்கு தலைவன் ஆயிட்டாரு. அப்போ இப்படி இதான் ஏவாவுடைய வரலாறு. ஏவா வேலை பொறுத்தவரையில் அந்த திருவண்ணாமலையில அவருடைய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது. ஆமா ஆமா. இன்னைக்கு ரெய்டு போறதுக்கான முக்கிய காரணம், தேர்தல் காலத்தில் இவருடைய நிதி பெரிய அளவுக்கு இங்க வந்து பயன்படுத்தப்படும், அதனை முடக்குவதற்கான வாய்ப்புகள்னு சொல்றாங்க. அதற்காக தான் அந்த ரெய்டு நடக்குது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் இவரை பலவீனப்படுத்தினா நீங்க தொண்டர்கள் மத்தியிலையும் பலவீனமா போகும், அதே போல் தொகுதியிலையும் பலவீனமாக போகும். ஆனால் இந்த ரெய்டு வருவதற்கு முன்பு அவர் பம்பாய் வழியாக டெல்லி போய் ஏதோ ஒரு பிஜேபி சோர்ஸில் பேசியிருக்கார். யாரு? வேலு. நீங்கள் 1 மாதத்துக்கு முந்தைய பம்பாய் வழியாக டெல்லி போய் ஒரு பேசிகிட்டு இருக்கார் ஒரு தகவல் வந்தது. அப்போது அதையும் மீறி அவர்களுக்கு பிஜேபிக்கு என்னென்னா, திமுக 40 சீட் ஜெயிச்சதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிடும். அதை பலவீனப்படுத்தணும்னா
நீங்கள் இங்கே பல செந்தில் பாலாஜிகள் இருக்காங்க, பல செந்தில் அதில் ஒரு திமுகவினுடைய விசுவாசி யார்? ஏவா வேலு. அப்போ ஏவா வேலுவை பொருளாதார ரீதியாகவும் பலவீனப்படுத்தணும், அரசியல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தினா தான் திமுகவை பலவீனப்படுத்த முடியும். சரி, இதுதான் இப்போ ஐடி ரெய்டுக்கான காரணம். ஆனால் இதெல்லாம் ஏவா வேலுவை ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா பத்திரிகை நிறுவனங்கள் இருந்தே பல பேரை கடத்திட்டு போய் இன்னைக்கு திமுக சேர்த்திருக்காரு. பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் சார். நீங்க ஆனந்த விடல ஒரு பெரிய நிறுவனம், நீங்க அந்த இன்னொரு பத்திரிக்கை, சரியா? அதை நான் சொல்ல விரும்பல, நமக்கு வேண்டிய நிறுவனம் அது என்ன. அதனால அங்கிருந்த ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள் எல்லாம் எங்க போய் சேர்ட்டாங்க? திமுகவில் நம்ம அண்ணன் லெனின்லாம் இப்போ திமுக வேலை செய்யறாரு. நீங்க நக்கீரனுடைய இணை ஆசிரியர் பதவியை விட்டுட்டு போய் எங்க போய் வேலை செய்யறாரு? திமுகவுக்கு. அப்போ இது எல்லாம் ஏற்பாடு யாரு? நீங்க அதே போல நீங்க ஆனந்த விட ஜூனியர் விட இருந்த பெரிய ஜாம்பவான் திருமா வேலன், அவர் இப்ப கலைஞர் டிவியில போய் தள்ளிட்டு போனது யாரு? அவர்தான் நிர்வாக இயக்குனர். இங்க கொடி சேர்த்துனது யாரு? வேலு, ஏவா வேலு தான். கலைஞர் டிவி நடப்பதே ஏவா வேலு ஃபண்டு தான். அப்போ திமுகவினுடைய அசைக்க முடியாத ஆர்காட்டார் தான். கலைஞருக்கு ஆர்காட்டார், ஸ்டாலினுக்கு வேலு ஏற்பாட்டாளர். இதுதான் ஆர்காட்டாளர், ஏற்பாட்டாளர் தான். அப்போ இது இன்னைக்கு நேற்று முதல் நடந்த ஒரு மீட்டிங்கில், போலீஸ் மீட்டிங்கு, ஐஏஎஸ் மீட்டிங்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் கூப்பிட்டு சொன்னாராம், உங்கள் எல்லாரு பற்றியும் நான் நோட்டு வச்சுருக்கேன், எல்லார பற்றியும் நோட்டு வச்சுருக்கேன். எம்பி எலெக்ஷனில் 40 சீட் ஜெயிக்கலைன்னா உங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிருவேன் கட்டுன்னு பேசணுன்னையும் எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்களாம் அமைச்சர்கள்லாம். நீங்கள் எப்படா அவர் கிளம்புவாருன்னு சொல்லிட்டு தப்பு. ஆனால் இதில் எந்த விதமான பதட்டம் இல்லாமல் யார்? ஏவா வேலு நீங்கள் கும்பிட்டு வழி அனுப்பி வச்சார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவருக்கு தேவையானதை விட நீங்கள் பொருளோ அதிகாரமோ நீங்கள் எல்லா விஷயமும் தேவைக்கு அதிகமாக திமுகவுக்கு சேர்ப்பதை மட்டுமே தன்னுடைய லட்சியமாக வைத்திருக்கக்கூடியவர் தான் ஏவா வேலு. இதுதான் இவரை இந்த ஐடி ரெய்டுக்கும் காரணம். திமுக வீட்டில் ஐடி நடந்ததும் ஏவா வீட்டு 70-80 இடங்கள் ஐடி நடந்ததும் ஒண்ணுதான். ஸ்டாலினுடைய வீட்டில், ஸ்டாலினுடைய நண்பர்கள் வீட்டில், உறவினர்கள் வீட்டில் நடந்த ரெய்டை போலதான் ஏவா வேலுடைய உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த பணம் தான் இங்க இருக்கு. எந்த பணம்? திமுகவுடைய வளர்ச்சிக்கு, திமுகவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு, இப்படி திமுகவுக்கான பேக் போன், அதாவது அத்தனை பூஸ்டுகளும் அத்தனை ஹார்லிக்ஸ்களும் தான் இங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் ரெய்டுக்கான காரணம். ஆக ஏவா வேலுவை பொறுத்தவரை அவரு முதல்ல சொன்னதுதான், எனக்கு பணம் சேர்ந்துருச்சு, பதவி அனுபவிச்சுட்டேன், எல்லா வசதி வாய்ப்பும் நான் அனுபவிச்சுட்டேன், இனிமேல் மீதி காலத்தை திமுகவுடைய தளபதி ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது, அவர் எதை நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் அந்த பதவியில் விட்டிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான இதை பதவி வச்சு காசு பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவைகளே இல்லை. இதை மீண்டும் மீண்டும் அவரை பார்க்குற போதெல்லாம் நினைவுபடுத்துறாராம். அப்போ இதுதான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு. நீங்க பொருளாளரா பொதுச் செயலாளரா இந்த போட்டி வருது. போட்டி வருகிற பொழுது நான் இதையும் பதிவு பண்ணிடுறேன். போட்டி வருகிற பொழுது இவருக்கு பொருளாளர் இல்லைன்னா பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும் குடும்பம் சொல்லுது. யார் குடும்பம்? கலைஞர் குடும்பம் அத்தனையும் சொல்லுது. இதுக்கு எதிராக துரைமுருகன் என்ன பண்றாரு? கட்சி சீனியரை பூரா கோஷ்டி சேர்க்கிறார். அவர் பொருளாளர். இப்போ யாரு? இவர் துரைமுருகன் பொருளாளர். இந்த பொருளாளர் போட்டிக்கு யார் வர்றா? ஏவா வேலு வர்றாரு. சரி, ஏவா வேலை குடும்பம் பூரா ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. அப்போ துரைமுருகன் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, கட்சி சீனியர் இருக்காங்களே, யார் சீனியர்னா பெரியசாமி, துரைமுருகன், பொன்முடி, KN நேரு எல்லாத்தையும் சங்க சேர்த்துறாரு. ஆர்கனைசேஷன் என்ன யாருக்கு எதிரா? ஏவா வேலுக்கு. அப்போ ஏவா வேலு அவ்வளவு பெரிய ஆளா? குடும்பம் பூரா பொருளாளர் அவருக்கு பதவி கொடுங்க. யாருக்கு? ஏவா வேலுக்கு. இந்த ரெக்கமெண்டேஷனை துரைமுருகன் நில குளிஞ்சு போறாரு. என்கிட்ட PWA பிடிச்சிட்டீங்க, ஹைவேஸ் பிடிங்கிட்டீங்க,
அந்த ஏரியாவில் என் சிசியனே பிடிங்கிட்டீங்க யாரு தேவராஜ் கடத்திட்டு போயிட்டீங்க. அவன் எம்எல்ஏ ஆகி 5 கோடி கேட்க மாட்டேங்கிறான். ஒரு ராணிப்பேட்டை காந்தி ஆமா. அவர் இப்படி எல்லாமே கடத்திட்டு போய் நான் இப்போ தனிமரமாக நின்று 700 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய நிலைமை ஆகிட்டேன். ஆனால் இப்போ பொருளாதாரம் வேணுமா? அப்போ குடும்பம் பூரா யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது? ஏவாவேலுக்கு. அதனால ஏப்பா என் நிலைமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு 5 இந்நாள் அமைச்சர்கள் எல்லாம் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் தளபதி சந்திக்கிறார். சந்தித்து எனக்கு பொருளாளர் பதவி கண்டிப்பாக வேணும், இதை கொடுக்கலைன்னா அரசியல் விட்டு விலைக்கு நான் என் ஊர் இல்ல பொருளாளராக தான் சார் இருக்காரு. இப்போ இருக்காரு சார். அந்த போட்டி வந்தது இல்ல, ஓகே, இந்த பதவி வந்தது இல்லை, பதவி போட்டி வருது இல்லை. அப்போ திமுக பொருளாளர் பதவிக்கு ஏவா வேலு பரிந்துரைக்கப்பட்டார். ஏவா வேலு பேரு பரிசீலிக்கப்பட்டது. நீங்க இப்போ பொருளாளர் இருக்கனால தான் துரைமுருகனுக்கு இந்த மரியாதை. பொருளாளர் ஏவா வேலு இருந்தாருன்னா துரைமுருகன் யார் பாப்பா? மதிக்க மாட்டாங்க. இதுதான். அப்போ துரைமுருகனுக்கு ஈக்குவலா துரைமுருகன் எப்ப திமுக இருந்தாரு? நீங்க சட்டசபையில மயங்கி விழுந்துடுறாரு. யாரு? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்காரு, கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. மயங்கி விழுந்துறாரு. நேர பார்த்த நாத்திகம் பாலு என்கிட்ட சொன்னார். அவர் இறக்கும்போது அவருக்கு 80 வயசு இருக்கும். மூத்த உறுப்பினர் பாலு. அப்போ எம்ஜிஆர் ஓடி வந்து எம்ஜிஆர் காலர்ஷிப்பில் அவர் படிக்கிறார். யார்? துரைமுருகன். ஆமாம். அப்போ மூஞ்சியில் தண்ணி தெளித்து தண்ணியை குடிக்க வச்சு மடியில் படுக்க வச்சு யார்? எம்ஜிஆர் படுக்க வச்சு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்துட்டு நேராக போய் கருணாநிதி போய் சேர்ந்துக்கிறார். எங்க? அதே சட்டசபை வளாகத்தில் துரைமுருகன். அப்போ கருணாநிதி மீதும் அளவு கடந்த விசுவாசம். அந்த விசுவாசம் இன்னைக்கு என்னாச்சு? ஏவா வேலுவால் நீங்க அடித்தளமே என்னாச்சு? ஆட்டம் கண்டு அந்த பொருளாளர் பதவி எனக்கு வேணும், ஏங்க அவரு கொடுத்துருங்க பொருளாளர் பதவியை. இப்படி குடும்ப உறுப்பினர்களை இவர் பரிந்துரைக்கக்கூடிய அளவிற்கு ஏவா வேலு துரைமுருகன்லாம் ஓவர்டேக் பண்ணிடு. துரைமுருகன் எங்கிருந்து வராரு? எம்ஜிஆர் காலத்திலிருந்து வராரு. எம்ஜிஆரால் அதிமுக அழைக்கப்பட்டவர். என் கூட வந்துறியா? அதெல்லாம் எனக்கு தலைவன் கருணாநிதி தான். இந்த துரைமுருகனுடைய மாவட்டத்திலேயே நீங்க சிங்கத்தின் குகைக்குள்ளேயே பூந்து சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து இழுத்து வெளியில விட்டுட்டு அந்த குகையில யார் வந்துட்டா? இதுதான் இவருடைய சாம்ராஜ்யம். நிறைய விஷயங்கள் சார். யார் இந்த ஏவா வேலுன்னு முழுமையான ஒரு தகவலை கொடுத்திருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதாவது எம்ஜிஆர் புருக்லின் மருத்துவமனையில் படுத்த போது இவர் அரசியலுக்குள்ள வந்தவர். அன்றையிலிருந்து அவருடைய அரசியல் உயரம் எங்கெங்கோ பயணித்து இன்னைக்கு திமுகவில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமாக உருவெடுத்திருக்கார். அவருடைய வரலாறு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அவருடைய கையில் அந்த இரட்டை இலை பச்சை குத்துனது இருக்குன்றாங்க. அப்படி அவருடைய தொடக்கம் அதிமுகவாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு திமுகவின் முக்கியமான தலகர்த்தா, திமுகவின் முக்கிய தலகர்த்தான்னு துரைமுருகனுக்கே ஒரு போட்டியா இருக்காரு, சவாலா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.